வணக்கம் சுபிக்ஷா டிவி சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரண்ஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கும்பராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விஷயத்தையும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகாமல், ஒரு கிரகமும் ராசிக்கு இந்தந்த இடத்துல இருக்கும் பொழுது, அது ஆண்டு கிரகமாக இருந்தாலும் சரி, மாதத்தோறும் மாறும் பேச்சு பெறக்கூடிய ஒரு கிரகமாக இருந்தாலும் சரி, எது மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கு, எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்கும், எந்த டிகிரியில இருந்தா எது மாதிரி அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் மூட நம்பிக்கைகள்லாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, செப்டம்பர் மாதம் 2026 பிறக்கும் பொழுது கும்பராசிக்காரருக்கு ராசிக்குள்ளேயே ராகு இருக்கிறார், 7ஆம் இடத்துல கேது இருக்கிறார், 2ஆம் இடத்துல சனி பகவான், 6ஆம் இடத்துல குரு இருக்கார். ஸோ இது எப்படி இருக்கு? நிறைய அந்த 6-12 வந்து அதிகமான ஒளி இருக்கும் பொழுது நிறைய குடுக்கல் வாங்கல்கள், டிராவலிங்கள், கமிஷன், அது மாதிரி சில நல்ல வருமானங்கள், சைடு இன்கம், கடன் மூலமாக சம்பாதித்தல், அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வருதக்கூடிய அமைப்புகள் இந்த ஆண்டு கிரகங்களாகிய இந்த 4 கிரகம் கொடுக்குது. டிசம்பருக்கு மேலே ராகு கேது விலகுவது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் இன்னும் 2-3 மாதம் வந்து இந்த ராகு கேதுகள் ராசிக்குள்ளே இருக்கிறது ஒரு விதமான ஒரு டென்ஷனையும் ஒரு இதையும் கொடுக்க தான் செய்கிறது. இப்போ மாத கிரகமாகிய சுக்கிரனே பாருங்க, 9ஆம் இடத்துக்கு வரார். 8ஆம் இடத்துல வந்து மாதத்தின் இறுதியில தான் சூரியனும் புதனும் வராங்க. ஸோ மிடிலுக்கு மேலே. ஸோ அப்படிங்கிறப்போ சில 6ம் வலுத்திருக்கு, 8ம் வலுக்கும் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உடம்பு உபாதைகள், டிராவலிங்கில் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. சூரியன் 7ஆம் இடத்துல, கேது 7ஆம் இடத்துல, அதே மாதிரி புதனும் 7ஆம் இடத்துல. முதல் மாதத்தின் 2 வாரம் இருக்கிறது நம்ம நல்லது. பங்குதாரர் மூலமாக, அசோசியேஷன் மூலமாக, தொடர்பு மூலமாக சில பெனிஃபிட்ஸ், வியாபாரத்தில் இருக்கிறவங்க, கமிஷனில் இருக்கிறவங்க, மீடியேஷன் பண்ணுறவங்க, புரோக்கிங் பண்ணுறவங்க, அவங்களுக்குலாம் நல்ல பாசிட்டிவான சில விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. அதே மாதிரி மாதத்தின் இறுதியில் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்துக்கே வந்து தொழில் ஸ்தானாதிபதியே வந்து 6க்கு வந்து குருவோட சேருவது, இது மாதிரி மறைமுக லாபங்கள், ஷேர் மார்க்கெட், கடன் மூலமாக சம்பாதிக்கிறது, லாட்ரி, அடுத்தவங்களுடைய பணம், அது மாதிரி சில பாசிட்டிவான சில விஷயங்கள், கூட்டு தொழிலில் ஜெயிக்கிறதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. ஸோ என்னதான் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு டைம் இன்னும் வரல அப்படின்னாலும், இந்த மாதம் வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் நம்ம போய் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகளுக்கு ஒரு பாசிட்டிவான சில விஷயங்கள் கொடுக்குதுங்க. அதுக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா ராசியை வந்து குரு பார்க்கலினாலும் ராசி அதிபதியை குரு பார்க்குறாரு. சில பாசிட்டிவான சில விஷயங்கள் வந்து கடந்த 2-3 மாசமாவே கும்பராசிக்காரங்கள் மைண்டு பாசிட்டிவாக இருக்குதுங்கிறது தான் உண்மை. ஜூன் மாதத்திலிருந்து. ஏன்னா உச்சகுருவின் பார்வை ராசி அதிபதி மேலே விழுவது ஒரு நல்ல அமைப்பு. கெட்ட விஷயத்திலிருந்து நீங்கி வரி, சோம்பேறித்தனம், கெட்ட பழக்கத்திலிருந்து நீண்டு வந்து கொண்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல அமைப்புகள் உண்டு. திருமண விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஏதோ ஒன்று 2 நடக்கும். தடைகள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் இருக்கிறதுனால கொஞ்சம் நடக்கும். கொஞ்சம் காதல் விஷயங்கள் கைகூடக்கூடிய அமைப்புகள், காதல் திருமணம், கலப்பு திருமணம், அது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இது ஒரு மாதிரியான பொதுவான பலன்களை வந்து இல்லையா. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க, ஒரு விசாக்காக வெயிட் பண்ணுறவங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்குலாம் டக்குன்னு சில இதெல்லாம் நடக்கும். ஸோ இது வந்து ஒரு ஓவரால் பிக்சர். ஆனால் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து எப்படி உங்கள் ஜாதகம் இருக்குது, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் வந்து சதய நட்சத்திரமா அல்லது அவிட்ட நட்சத்திரமா அல்லது புரட்டாதி நட்சத்திரமா, இது மாதிரி அமைப்பில் பிறந்தீங்க, உங்களுடைய லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், அது வந்து ஸ்தான பலம், திக்பலம், திரிக்பலம், அது போன்ற பலங்கள்லாம் எப்படி இருக்கு, தசா புக்திகள் எப்படி போய்கொண்டு இருக்கிறது, அதுக்கு யோகமான தசை போயிட்டு இருந்ததுன்னா நான் சொன்ன யோகமான பலன்கள் இன்னும் அதிகமாகவும், ஒரு சுமாரான பலன்கள் போகும்பொழுது நான் சொன்ன சுமாரான பலன்கள் அதிகமாகவும் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ எப்படி எல்லா விஷயங்களும் கொஞ்சம் போய்கொண்டு இருக்கிறது, அதிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கலாம், எது மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு இப்போ காத்து இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு, எது வந்து நமக்கு பரவாயில்லை, நம்மளுடைய மாறுதல் எப்போ எதிர்பார்க்கலாம், எப்போ திருமண விஷயங்கள் வரும், எப்போ கல்யாணம் வந்து பிரச்சனையாக போயிட்டு இருக்கு, கல்யாணம் எப்போ சரியாகும், ஒருத்தங்களுக்கு கல்யாணம் ஆகி பிரச்சனையாகி முடிஞ்சது வந்து 2வது திருமணம் எப்போ நடக்கும்,
குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை பேர் எப்போ வரும், இடம் மாற்றங்கள் உண்டா, வெளிநாடு வாய்ப்புகள் உண்டா, எப்போ நடக்கும், குழந்தைகள் விஷயத்தில் எப்போ நமக்கு மேன்மை பெறுவோம், எப்போ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், எப்போ கடன் அடையும், எப்போ நம்ம ஹெல்த் இஷ்யூஸ்லாம் குறையுங்கிற மாதிரி எல்லா வயதினருக்கும் என்ன மாதிரி விஷயங்கள் காட்டுதுங்கிறத நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்கள் எடுத்து நம்மளுடைய படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி, வேலை விஷயமா இருந்தாலும் சரி, வேற நல்ல எந்த மாதிரி விஷயங்களா இருந்தாலும் நம்ம ஜாதகம் எப்படி சொல்லுது அப்படிங்கிறதை வைத்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அதில் ஒரு மேன்மையான ஒரு கிளாரிட்டி நம்மளுடைய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் தசா புக்தி அந்தரம் சூக்ஷம் மூலமாக பிரித்து பார்த்து அது கோச்சாரத்தில் வரக்கூடிய இப்போ நம்ம பேசின அந்த சனி ராகு கேது மற்ற கிரகங்களோட அமைப்பெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது எது மாதிரி விஷயங்கள் நமக்கு பாஸ்டில் இருக்குது, இப்போ இமீடியட் ஃபியூச்சர் நமக்கு என்ன, ஷார்ட் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது நமக்கு இன்னுமே வந்து நம்ம கூகுள் மேப் எப்படி ஒருத்தர் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் போகிறப்போ நம்ம நிறையா விஷயங்கள் அதை கற்றுக்குறோம். டிராஃபிக் எப்படி இருக்குது, எவ்வளோ தூரம் போகணும், டைரக்ஷன் என்ன, எப்பப்போ திரும்பணும் அப்படிங்கலாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி அடுத்த வரக்கூடிய 30 மாதங்கள் எது மாதிரி ஒரு விஷயத்தை நோக்கி போகுது, எது மாதிரி அமைப்புகள் காத்திருக்குது, ஒர்ஸ்ட் ஓவரா, எப்போ மாறுதல் வரும், எப்போ இந்த பிரச்சனை தீரும், எப்போ நான் அந்த டெசிஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சிங்க் பண்ணி ரியாலிட்டியோட சிங்க் பண்ணி நம்ம எடுக்கும் பொழுது தவறான முடிவுகளை எடுக்காமல் நம்மளுடைய கிளாரிட்டி இல்லாத ஒரு அமைப்புக்கு ஒரு வேணுங்கிற ஒரு கிளாரிட்டியை தெரிந்து கொண்டு அது மூலமாக நம்ம வந்து நம்மளுடைய கர்மாவை தெரிந்து கொண்டு அது மூலமாக ஒரு உபயோகமான சில முடிவுகள், நமக்கு தகுந்தமான ஒரு முடிவுகளை எடுத்து தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் அது மாதிரி விஷயத்தில் போகாமல் பொறுமையாக இருந்து நம்மளை பற்றி நாமளே தெரிந்து நம்மளுடைய பிராப்தத்தை நம்ம கர்மாவை பற்றி நாமளே தெரிந்து கொண்டு எதையும் கண்டு பயப்படாமல் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு எப்படி நமக்கு வழிகாட்டியாக நம்மளுடைய வாழ்க்கைக்கு வேணுங்கிற ஒரு வழிகாட்டியாக எடுத்து இந்த இந்திய வேத ஜோதிடம்ங்கிற தெய்வ சாஸ்திரத்தை அருளிய பெரிய பெரிய மகான்கள் லைக் மகரிஷி பாரசரர் அது மாதிரி விஷயத்தை உள்ளது உள்ளவாறு எடுத்துக்கொண்டு அதை வந்து மிகைப்படுத்தி மசாலா மாற தொட்டி நம்ம போட்டு அதிகமாக அது பரிகாரம் இந்த பரிகாரம்லாம் சொல்லாமல் ஒரு கிரகம் அப்படி இருக்கும் பொழுது என்ன கர்மாவை காட்டுகிறது, ஒரு நாளும் நம்ம கர்மாவை கரைக்கிறோம். எந்த மாதிரி கர்மாவை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அந்த தசாபுக்திகள் போய்கொண்டு இருக்கிறது, அந்த ஆதிபத்தியம் என்ன, அது என்ன எது மாதிரி விஷயத்தை கொடுக்கக்கூடியது, அதே ஆதிபத்தியம் போன தசையில் என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும் பொழுது ஒன்றுமே நல்ல கிளாரிட்டி பெற்று அது மூலமாக வாழ்க்கையில் கரெக்டான நேரத்தில் கரெக்டான சரியான முடிவுகளை எடுத்து தேவையற்ற சமய விரயங்கள் பொருள் விரயங்களை தவிர்த்து வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.